இப்போ 10ஆம் வகுப்பு கணிதத்தில் பயிற்சி 3.6ல் 2வது கொஸ்டின் கழிக்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஒரு விகிதமுறு கோவை, இது ஒரு விகிதமுறு கோவை, 2 விகிதமுறு கோவை என்ன பண்ணால் கழிக்கணும். அதேமாரி 2வது கொஸ்டின் அதே தான், விகிதமுறு கோவைகளின் கழித்தல். போன வீடியோவில் கூட்டல் பார்த்தோம், இப்போ வந்து என்னென்னா கழித்தல். கூட்டல் மாதிரியே தான் கழித்தலும், அங்கே கூட்டினாலும் கூட்டுறோம், கழித்தல் குறி இருக்கனாலும் இங்கே கழிக்க போகிறோம். மீதி எல்லாம் மெத்தட் எல்லாமே ஒன்று தான். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்தது 2x + 1 × x - 2 / x - 4 மைனஸ் என்ன இருக்குன்னா 2x² - 5x + 2 / x - 4. ரெண்டு என்ன பண்ணால் கழிக்கணும். இப்போ பகுதியை தான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. கூட்டலாக இருந்தாலும் சரி, கழித்தலாக இருந்தாலும் சரி, பகுதியை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ பகுதி இங்கே வந்து x - 4, இங்கேயும் பகுதி வந்து x - 4. அப்போ பகுதி சமமாக இருந்தால் என்ன பண்ணால் பகுதி அப்படியே எடுத்து எழுதிக்கணும், x - 4. தொகுதியும் என்ன பண்ணால் இதில் இருக்கிற தொகுதியும் அப்படியே எழுதிக்கணும், இதில் இருக்கிற தொகுதியும் அப்படியே எழுதிக்கணும், நடுவில் வர இந்த கழித்தல் குறியை போட்டு. இப்போ இங்கே தொகுதி என்னன்னா 2x + 1 × x - 2 மைனஸ், இங்கே வர மைனஸ், இங்கே என்ன இருக்குன்னா 2x² - 5x + 2. அவ்வளோதான். இப்போ இனிமேல் இதை வந்து சுருக்கணும். எப்படி சுருக்கணும்னா ஃபஸ்ட்டு இதை பெருக்கி வச்சுக்கணும். இந்த 2x எடுத்துகிட்டு இந்த எக்ஸையும் பெருக்கணும், இந்த -2 பெருக்கணும். 2xயும் எக்ஸையும் இருக்குன்னா 2x² ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 × 2 4, இங்கே ஒரு எக்ஸ் இருக்கிறப்ப 4x. அடுத்து இந்த 1 எடுத்துகிட்டு இந்த எக்ஸையும் பெருக்கணும், இந்த -2 பெருக்கணும். 1 × x எக்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 2. இப்போ பெருக்கியாச்சு. அடுத்து இந்த மைனஸ் வந்து என்ன பண்ணால் இங்கே உள்ளுக்கு பெருக்கணும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்போ -2x², மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ ப்ளஸ் 5x, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -2 பை என்ன இருக்குன்னா x - 4. அதுக்கப்புறம் டேர்ம் கலெக்ட் பண்ணணும். இங்கே ஒரு 2x² இருக்குது, இங்கே -2x² இருக்குது. என்னன்னா கேன்சல் ஆகிடும். சேம் வேல்யூ டிஃப்ரென்ஸ் ஆகிடுனா என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும். இப்போ +2 -2 கேன்சல் ஆகிடும். +4 -4னா கேன்சல் ஆகும். அதேமாதிரி +2x² -2x² என்னென்னா கேன்சல் ஆகும். அடுத்து எக்ஸ் டேர்ம் பார்க்கணும். இங்கே ஒரு ப்ளஸ் ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் 5x இருக்குது, இங்கே -4x. இது ரெண்டு ஒரே குறினால கூட்டி வச்சுக்கலாம். 5xயும் ஒரு எக்ஸையும் கூட்டினா 6x. 6xல் இந்த 4xை கழிச்சிட்டோம்னா மீதி என்ன இருக்குன்னா 2x. அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம், இங்கே ஒரு -2 இருக்குது, இங்கே ஒரு -2 இருக்குது. இப்போ ரெண்டும் ஒரே குறி, அப்போ கூட்டி அதே குறி எண்ணணும். இப்போ 2 கூட்டினோம்னா 4, இப்போ -4 பை என்ன இருக்குன்னா x - 4. இதுக்கப்புறம் இது இன்னும் கொஞ்சம் சுருக்கலாம். இப்போ இதுலேயும் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது. இப்போ 2 பொதுவாக வெளில எடுக்கலாம். அப்போ பொதுவாக வெளில எடுத்தோம்னா 2 × 2xலேருந்து 2 எடுத்துட்டோம்னா எக்ஸு மைனஸ் 4லேருந்து 2 பொதுவாக வெளில எடுக்கணும்னா, பொதுவாக வெளில எடுக்கணும்னா என்னென்னா வகுக்கணும்னு அர்த்தம். 4 2ஆல் வகுத்தா 2 பை x - 4. இதுக்கப்புறம் இதை சுருக்க முடியாது. இப்போ இதுதான் அந்த ஆன்சர். அப்போ இந்த விகிதமுறு கோவையிலேருந்து இந்த விகிதமுறு கோவையை வந்து கழிச்சா கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து என்னென்னா 2 × x - 2 பை x - 4. இது வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். இதில் செகண்ட் சப்டிவிஷன் 4x பை x² - 1 மைனஸ் x + 1 பை x - 1 கழிக்கணும். எப்படி கழிக்கணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பகுதியை தான் பார்க்கணும். பகுதி சமமாக இருந்தால் ஈஸியாகிடும். என்னன்னா நம்ம டைரெக்டாக பகுதி அப்படியே எழுதிட்டு தொகுதியை கூட்டலாம், கழித்தலாம் கழிக்கலாம். பகுதி சமமாக இல்லைன்னா என்ன பண்ணால் எல்சி எடுக்கணும், அதாவது மீசியமாக இருக்கணும். இப்போ இந்த கணக்கில் வந்து பகுதி சமமாக இல்லை. இப்போ கொஸ்டின் எடுத்துக்கணும். 4x பை x² - 1 மைனஸ் x + 1 பை x - 1. இப்போ இங்கே பகுதி வந்து x² - 1, இங்கே பகுதி வந்து x - 1. இப்போ சமமாக இல்லை. அப்போ என்ன எடுக்கணும்னா மீசியமாக எடுக்கணும். மீசியமாக எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா 4x பை இந்த x², இந்த -1 வந்து என்னென்னதுனா 1² இதெல்லாம் மதிப்பு மாறாமல். அப்போ இது எப்படின்னா a² - b² ஃபார்முலா வடிவத்தில் இருக்குது. அப்போ இது எப்படி இதெல்லாம் a + b × a - bன்னு இதெல்லாம், அதாவது x + 1 × x - 1ன்னு இதெல்லாம். a இருக்கிறதுல x இருக்குது, b இருக்கிறதுல 1 இருக்குது. அதேமாரி இந்த ஃபார்முலாலையும் a இருக்கிறதுல x, b இருக்கிறதுல 1ன்னு போட்டோம்னா x + 1 × x - 1ன்னு. இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், x + 1 × x - 1 மைனஸ் என்ன இருக்குன்னா x + 1 பை x - 1. அவ்வளோதான்.
இப்போ என்ன பண்ணால் மீசிமா எடுக்கணும். மீசிமா வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். மீப்பேவா மீசிமா பார்த்துருக்கோம். மீசிமா வந்து என்னென்னா ரெண்டு இதுலேயுமே இருக்கணும். இது ஒரு கோவை இது ஒரு கோவை, ரெண்டு கோவையும் கம்பேர் பண்ணி எடுக்கணும். அதில் வந்து ரெண்டு இதுலேயும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டு இதுலேயும் இருந்துச்சுன்னா உயர்ந்த அடுக்குடையதை எடுக்கணும். இப்போ x+1 வந்து இதில் இருக்குது, இதில் இல்லை, இருந்தாலும் இல்லைன்னாலும் எழுதணும். அப்போ மீசிமா வந்து x+1. x-1 இதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது. அப்போ ரெண்டுலேயும் இருந்துச்சுனாலும் எழுதணும். அதில் உயர்ந்த அடுக்கு என்னவோ அதை எழுதணும். இது ரெண்டுமே ஒரே அடுக்கு தான். x-1ஓட ஹோல் பவர் 1 தான். இந்த x-1ஓட பவரும் 1 தான். பவர் ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா இருக்கும். அதனால் x-1 தான் வரும். அப்போ இந்த கோவைக்கு வந்து மீசிமா வந்து x+1 × x-1. இதுக்கப்புறம் எப்படி கழிக்கணும்னா, இப்போ போன சம்மில் கூட்டலில் பார்த்த மாதிரி இந்த பகுதியை எடுத்துகிட்டு இந்த பகுதியால் வகுத்து வர ஆன்சரை தொகுதியோட பெருக்கணும். இப்போ இந்த பகுதி வந்து என்னென்னா மீசிமா இருக்குன்னா இந்த x+1 × x-1 அதை எடுத்துக்கிட்டு இந்த பகுதியால் வகுக்கணும். x+1 × x-1 வகுக்கணும். இந்த x-1 இதுவும் கேன்சல், இந்த x+1 கேன்சல். அப்போ என்ன இருக்குன்னா 1 வர ஆன்சரை தொகுதியோட பெருக்கணும். அப்போ 1 × 4x நடுவில் என்ன குறி இருக்கோ அந்த குறி எழுதிக்கணும் மைனஸ். அதுக்கப்புறம் இதுக்கும் அதே மாதிரி தான். இந்த மீசிமா எடுத்துகிட்டு இந்த பகுதியால் வகுத்தா கிடைக்கக்கூடிய ஆன்சரை வந்து தொகுதியோட பெருக்கணும். இப்போ பகுதியில் வந்து என்ன இருக்குன்னா x+1 × x-1 பை என்ன இருக்குது, இந்த பகுதி என்ன இருக்குன்னா x-1. இப்போ இந்த x-1ம் இந்த x-1ம் கேன்சல் ஆகிடும். இப்போ கேன்சல் ஆச்சுன்னா என்ன கிடைக்குன்னா x+1 அதை வந்து எதோட பெருக்கணும்னா அந்த தொகுதியோட பெருக்கணும். அவ்வளோதான். இப்போ மீசிமா எடுத்து கழிச்சாச்சு. இதுக்கப்புறம் சுருக்கணும். 1 × 4x வந்து என்னென்னா 4x மைனஸ், இதை ரெண்டு விதமாக போடலாம். a × a a², அதுமாதிரி x+1 × x+1 x+1 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதி அதுக்கப்புறம் a+b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி விரிவுபடுத்தி எழுதணும். அது கொஞ்சம் ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா வரும். அதுக்காக என்ன பண்ணலாம், நம்ம சாதா பெருக்கலை பிரிக்கலாம். இந்த எக்ஸ் எடுத்துகிட்டு இதையும் பெருக்கணும் இதையும் பெருக்கணும். அப்போ x × x x². இங்கே மைனஸ் இருக்கனால ப்ராக்கெட் போட்டு இது ஃபுல்லாக பெருக்கி வர ஆன்சரோட ஒவ்வொரு உருப்படியும் மைனஸை பெருக்கணும். அதனால் ப்ராக்கெட் போட்டு பெருக்கி எழுதுவோம். x × x என்னென்னா x². 1 × x x. அடுத்து இந்த 1 எடுத்து பெருக்கணும்னா 1 × x x. 1 × 1 1 ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கணும். பை பகுதி எப்படி எழுதிக்கணும் x+1 × x-1. இதுக்கப்புறம் என்ன பண்ணால் இந்த மைனஸை உள்ளுக்கு பெருக்கணும். இப்போ நம்ம நல்லா கிளவராக இருந்தோம்னா டைரெக்டாக இதை பெருக்கி வரப்பே மைனஸை போட்டுட்டே வரலாம். இல்லை அப்படின்னா மிஸ்டேக்கே இல்லாமல் பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா போனாலும் மிஸ்டேக் வராது. இந்த மைனஸ் உள்ளுக்கு பெருக்கணும்னா இப்போ இது எல்லாமே ப்ளஸ்ஸு, அப்போ பெருக்கணும்னா மைனஸாக மாறிடும். இப்போ பெருக்கணும் +x² மைனஸ் இருக்குன்னா -x². இந்த +x மைனஸ் இருக்குன்னா -x. இந்த ப்ளஸ்ஸையும் இந்த மைனஸையும் இருக்கணும்னா -x. மைனஸையும் +1 இருக்கணும்னா -1. பை பகுதி அப்படியே எழுதிக்கணும் x+1 × x-1. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணால் டேர்ம் கலெக்ட் பண்ணணும். டேர்ம் என்னன்னா x² டேர்ம் ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது. என்னென்னா -x². x டேர்மு இங்கே ஒரு மைனஸ் ஒரு எக்ஸ், இங்கே ஒரு மைனஸ் ஒரு எக்ஸ். இப்போ ரெண்டு ஒரே குறி. இப்போ ரெண்டு ஒரே குறினா கூட்டி அதே குறியணும். அப்போ -1x கூட்டினோம்னா -2x. -2x வந்து 4xலேருந்து கழிச்சிடணும். அப்போ 4xல் 2x கழிச்சிட்டோம்னா +2x. அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் ஒரே ஒன்று தான் இருக்குது. என்னென்னா -1 பை என்ன இருக்குன்னா x+1 × x-1. இதுக்கப்புறம் என்ன பண்ணால் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து மைனஸில் இருக்கக்கூடாது. அதனால் இதை வந்து என்ன பண்ணால் ப்ளஸ்ஸாக மாற்றலாம். அல்லது என்ன பண்ணலான்னா இதை காரணிப்படுத்த முடியுமான்னு பார்க்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு மைனஸை பொதுவாக வெளியில் எடுத்தோம். மைனஸை வெளியில் எடுத்துட்டோம்னா என்ன வரும்னா இங்கே +x² வரும். +2xலேருந்து மைனஸ் எடுத்தோம்னா -2x வரும். -1லேருந்து மைனஸ் எடுத்துட்டோம்னா +1 வந்துடும். பை x+1 × x-1. இதுக்கப்புறம் என்னென்னா இது ஒரு இருபடி கோவையாக கிடைக்குது. இந்த இருபடி கோவையை வந்து என்ன பண்ணால் காரணிப்படுத்தணும். அங்கே இடம் இல்லை, அதனால் இங்கே எழுதிக்கும் திருப்பி. இதுன்னா x² - 2x + 1 பை
எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு இதை காரணிப்படுத்தணும். இங்கே எக்ஸஸ் கிடைக்கல 1, இங்கே லாஸ்ட் கான்ஸ்டன்டாக 3, ரெண்டையும் பெருக்கிக்கணும். 1 இன்ட்டு 1 1. இங்கே என்ன இருக்குன்னா எக்ஸோட கேள்வி என்னவோ அதை எடுத்தது -2. பெருக்குனா 1, கூட்டினாலும் கழிச்சாலும் 2னா ஓர் 1 1. இப்போ இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் அப்படின்னா ரெண்டுமே மைனஸ். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஓர் 1 1. -1 -1 கூட்டினா -2. இங்கே வேரியபிள் பேர் வந்து என்னென்னா எக்ஸு. அப்போ பை எக்ஸுன்னு இது, இங்கேயும் பை எக்ஸுன்னு. அப்போ இது ஆன்சர் எப்படி இதெல்லாம் ஃபஸ்ட்டு பகுதி எழுதி அப்புறம் தொகுதி. பகுதி வந்து எக்ஸு, தொகுதி வந்து -1. இதில் பகுதி வந்து எக்ஸு, தொகுதி வந்து -1. அப்போ இதை காரணிப்படுத்தினா கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து இது பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. இந்த எக்ஸ் மைனஸ் 1 இந்த எக்ஸ் மைனஸ் 1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி நமக்கு என்ன கிடைக்குன்னா எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. இதில் வந்து என்னென்னா இங்கே ஒரு மைனஸை பொதுவாக வெளில எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த மைனஸை எங்கேயும் போட்டுக்கணும். அப்போ இந்த ஸ்டெப்லேயும் என்ன பண்ணால் அந்த மைனஸ் எடுத்து போட்டுக்கணும். அப்போ இந்த ஸ்டெப்லேயும் அந்த மைனஸ் வரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா இந்த மைனஸை உள்ளுக்கு பெருக்கணும். பெருக்கணும்னா இது என்ன ஆகிடும் மைனஸ் எக்ஸ்னு ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 ஆகிடும் பை எக்ஸ் ப்ளஸ் 1. எப்போயுமே ஃபஸ்ட்டு நெகட்டிவ் டேர்ம் எழுத மாட்டோம், மைனஸில் இருக்கிறது எழுத மாட்டோம். அதனால் ப்ளஸில் இருக்கிறதா எழுதணும். அப்போ ப்ளஸ் 1 எழுதிக்கணும். அடுத்து மைனஸ் எக்ஸ் எழுதிக்கணும். 1 மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 1. இதுதான் வந்து இந்த 4x பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1லேருந்து எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1 கழிச்சா கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஆகும். தேங்க்ஸ் டு வாட்சிங்.